அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சாத்தியக்கூறுகள் இப்போ கம்மியாகி கொண்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடவடிக்கைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாக போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்டிங்லேயே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டிலே தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அடிப்பதற்காக கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி திமுகவை தோற்கடித்து விடும். அதிமுகவுக்கும் இந்த ஒரு நிலைமை தான் இருக்கு. திமுகவை தோற்கடிக்கணும்னா தளபதி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்கு. சமீப காலமாக சோஷியல் மீடியாலையும் அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் 60 சீட் கேட்டிருக்காங்க, 30 சீட் கேட்டிருக்காங்க, 40 சீட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி சில விஷயங்கள் தவறாக பேசியிருந்தாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பிஜேபி இனிமேல் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிட்டாங்க. என்னதான் பிஜேபி அதிமுக கிட்ட நிறைய கோரிக்கை வைத்தாலும் அதிமுக இதுக்கு ஒத்துக்கவில்லை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கும்போது சிறுபான்மை வாக்குகள் கம்மியாகும். அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி சந்தித்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலையும் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்காம திமுகவுக்கு போயிட்டா அதுவும் மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும். அதனால் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறது. திமுக கம்ப்ளீட்டா தோற்கடிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சமீப கால ஸ்பீச் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், பிஜேபியோட இனிமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபியோட கூட்டணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேர்தல் சமயத்தில் தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ஸ்பீச்சில் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்களும் இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கருணாநிதி அவர்களும் ஒரு கட்டத்தில் நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம். ஏன்னா மீனவர்கள் படுகொலைக்கு காங்கிரஸ் மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அதனால நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி சொல்லி கருணாநிதி சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த ஒரு 2-3 நாளே காங்கிரஸோட கூட்டணி வைத்தாங்க. 60 சீட்டுகள் காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு நியாயம், அதிமுகவுக்கு ஒரு நியாயமா? ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் ஆணித்தரமா சொல்லவில்லை, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த. எதுவா இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தான் கூட்டணிக்கான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீப காலமாக அதிமுகவோட நடவடிக்கைகள் பிஜேபியை தாக்கி பேசாத மாதிரி இருக்கு. பிஜேபிக்கும் இப்போ அதிமுக கூட்டணி மோஸ்ட் வாண்டட் கூட்டணியாக இருக்கு. அதனால் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்திருக்கு. இதில் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 60 சீட் கொடுப்பாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க.
இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நடக்காத மாதிரி தான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கும் சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு முனை போட்டியாக தான் வந்து மாறுவாங்க. ஸோ அப்படி வந்து இன்னொரு முனை போட்டியாக வந்து மாறும்போது 5 முனையிலையும் வந்து போட்டி வந்து நிலவும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜய் இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள், இந்த மாதிரி வந்து 4 முனை போட்டி வந்து உருவாகும். 4 முனை போட்டி வந்து உருவாகும் போது என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும், தளபதிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும், சீமானுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும். இது எல்லாமே சேர்த்தனா மட்டுமே வந்து திமுக வந்து தோற்கடிக்க முடியும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான பர்சன்டேஜாக இருந்தாலும் அதை வந்து திமுக வந்து தோற்கடிக்கும் பர்சன்டேஜாக வந்து இருக்காது. தளபதி விஜய்க்கு 20% வாக்கு விழுந்தாலுமே வந்து திமுகவை தோற்கடிக்கும் சக்தியாக வந்து தளபதி வந்து இருக்க மாட்டாங்க. திமுகவை தோற்கடிக்க முடியாது. இதனால் வந்து அடுத்த 5 வருஷம் வந்து திமுக வந்து ஆட்சியில் வந்து அமரும். இப்படி வந்து அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வந்து அமரும் போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இல்லாமல் ஆக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்கொண்டு இருந்தது. இப்போ அதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் பிஜேபி வந்து நடுவில் வந்து நுழைந்திருக்கு. ஸோ வந்து மேபி வந்து தமிழக வெற்றி கழகம் இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணி திமுகவோட கூட்டணியை வந்து உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவோட கூட்டணியை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உடைத்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை நாளாக வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்து வைத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு 50-50 நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கு. பிஜேபி நடுவில் வந்திருக்கு. அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சாத்தியக்கூறுகள் இப்போ வந்து கம்மியாகிக்கொண்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நடவடிக்கைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அப்படி தான் வந்து இருக்கு. பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து உருவாக போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகம் ஸோ ஸ்டார்டிங்லேயே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாட்டிலே வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களோட அரசியல் எதிரி வந்து திமுக, கொள்கை எதிரி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அடிப்பதற்காக கண்டிப்பாக அந்த அதிமுகவோட கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கூட்டணி வந்து திமுகவை தோற்கடித்து விடும். அதிமுகவுக்கும் இந்த ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது. திமுகவை தோற்கடிக்கணும்னா தளபதி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் போய்கொண்டு இருக்கு. சமீப காலமாக வந்து சோஷியல் மீடியாலையும் வந்து அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் 60 சீட் கேட்டிருக்காங்க, 30 சீட் கேட்டிருக்காங்க, 40 சீட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்குன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக வந்து கூட்டணி வந்து வைக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து தமிழக வெற்றி கழகம் தலைமையில் வந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி வந்து சில விஷயங்கள் வந்து தவறாக வந்து பேசியிருந்தாங்க. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பிஜேபி இனிமேல் கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக வந்து சொல்லிட்டாங்க. என்னதான் வந்து பிஜேபி வந்து அதிமுக கிட்ட நிறைய கோரிக்கை வைத்தாலும் அதிமுக வந்து இதுக்கு வந்து ஒத்துக்கவில்லை. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கும்போது வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து கம்மியாகும். அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி வந்து சந்தித்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலையும் வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்காம திமுகவுக்கு போயிட்டா அதுவும் வந்து மிகப்பெரிய வெற்றியாக மாறிவிடும். அதனால் வந்து பிஜேபிக்கோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக வந்து இருந்தாங்க. அதனால தான் வந்து அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறது. திமுக வந்து கம்ப்ளீட்டாக வந்து தோற்கடிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சமீப கால ஸ்பீச் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி வந்து போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கேட்டாங்க. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், பிஜேபியோட இனிமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரிப்பீட்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபியோட கூட்டணி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து தேர்தல்
நெருங்கும் சமயத்தில் தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஸ்பீச்சில் வந்து தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வந்து கூட்டணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இப்போ வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்களும் இதே ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வந்து வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து கருணாநிதி அவர்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வந்து வைக்க மாட்டோம், ஏன்னா வந்து மீனவர்கள் வந்து படுகொலைக்கு காங்கிரஸ் வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்தாங்க, அதனால நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், என்ன ஆனாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி சொல்லி கருணாநிதி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த ஒரு 2-3 நாளே வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணி வைத்தாங்க. 60 சீட்டுகள் வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு நியாயம், அதிமுகவுக்கு ஒரு நியாயமா? ஸோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் வந்து ஆணித்தரமாக சொல்லவில்லை நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த. எதுவாக இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கும் போது தான் வந்து கூட்டணிக்கான முடிவு வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து செல்லூர் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சமீப காலமாக அதிமுகவோட நடவடிக்கைகள் வந்து பிஜேபியை தாக்கி பேசாத மாதிரி வந்து இருக்கு. பிஜேபிக்கும் இப்போ அதிமுக கூட்டணி மோஸ்ட் வாண்டட் கூட்டணியாக வந்து இருக்குது. அதனால் வந்து பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகரித்திருக்கு. இதில் தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து எழுந்திருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 60 சீட் வந்து கொடுப்பாங்க, தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நடக்காத மாதிரி தான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கும் சமயத்துல வந்து கண்டிப்பா வந்து தளபதி விஜய் அவர்கள் இன்னொரு முனை போட்டியா தான் வந்து மாறுவாங்க. ஸோ அப்படி வந்து இன்னொரு முனை போட்டியா வந்து மாறும்போது 5 முனையிலும் வந்து போட்டி வந்து நிலவும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து தளபதி விஜய், இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவர்கள், இந்த மாதிரி வந்து 4 முனை போட்டி வந்து உருவாகும். 4 முனை போட்டி வந்து உருவாகும் போது என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும், தளபதிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும், சீமானுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு வந்து விழும். இது எல்லாமே சேர்த்தனா மட்டுமே வந்து திமுக வந்து தோற்கடிக்க முடியும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான பர்சன்டேஜாக இருந்தாலும் அதை வந்து திமுக வந்து தோற்கடிக்கும் பர்சன்டேஜாக வந்து இருக்காது. தளபதி விஜய்க்கு 20% வாக்கு விழுந்தாலுமே வந்து திமுகவை தோற்கடிக்கும் சக்தியாக வந்து தளபதி வந்து இருக்க மாட்டாங்க, திமுகவை தோற்கடிக்க முடியாது. இதனால் வந்து அடுத்த 5 வருஷம் வந்து திமுக வந்து ஆட்சியில் வந்து அமரும். இப்படி வந்து அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் வந்து அமரும் போது என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இல்லாமல் ஆக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போய்கொண்டு இருந்தது. இப்போ அதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் பிஜேபி வந்து நடுவில் வந்து நுழைந்திருக்கு. ஸோ வந்து மேபி வந்து தமிழக வெற்றி கழகம் இனிமேல் ஸ்ட்ராங் பண்ணி திமுகவோட கூட்டணியை வந்து உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுகவோட கூட்டணியை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து உடைத்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை நாளாக வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்து வைத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க, ஒரு 50-50 நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கு. பிஜேபி நடுவில் வந்திருக்கு.